நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அம்மா மாதிரியே இல்ல? ஆமாக்கா. அம்மா 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 அம்மா. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சார் சார் ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? குழந்தைங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா சார்? பணம் ஏதாவது தேவையா சார்? டேய் வேணாம். என்னாச்சு சார்? குழந்தைங்க அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க. என்ன சொல்றாங்க? அவ படத்தை அடிக்கடி பார்த்து அவளையே நினைச்சு அழக்கூடாதுன்றதுக்காக அவ இருந்த போட்டோ எல்லாம் நான் பரண மேல தூக்கி போட்டேன். எதை மறக்கணும்னு நினைச்சனோ அதையே நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. புஸ்தகத்துல வர ஏதோ போட்டோ எல்லாம் எடுத்து அதை வெட்டி அதை ஒரு உருவமாக்கி அதை பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பெத்தவளை அம்மான்னு கூப்பிட முடியல. உயிரில்லாத இந்த உருவத்தை அம்மா அம்மான்னு கூப்பிடுறத பார்க்கும்போது பார்க்க முடியலடா. ரொம்ப வேதனையா இருக்கு. சார் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்வர், என்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படி நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் அவளோட வாழ்ந்த வாழ்க்கை தப்பாயிடும். நான் அவளை காதலிச்ச தப்பாயிடும். அந்த இடத்துல என்னால் இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியல. சார் கரெக்டா சொன்னீங்க சார். 100ல ஒரு வார்த்தை சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசமா சொன்னீங்க சார். சார் இவன் சொன்னான்றதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதீங்க சார். ஊர் உலகத்துல கேவலமா பேசுவாங்க சார். 3 பொட்ட புள்ளைய வச்சுக்கிட்டு பெண் சுகத்துக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு ரொம்ப கேவலமா பேசுவாங்க சார். அது மட்டும் இல்ல சார், சூரியன் பத்திரிகை எடிட்டரே இப்படி பண்ணிட்டாருன்னு பத்திரிகைக்கு ரொம்ப அவமானமா போயிடும் சார். டே ஜால்ரா வாய மூடு. 3 பொட்ட புள்ள வாய மூடுன்னு சொல்றேன்ல சார். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் சார். அந்த சோகத்துக்குள்ளே இருந்தா எப்படி சார்? 3 பேர் ஆம்பளை பசங்களா இருந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இருக்கிறது 3 பொம்பளை பசங்க சார்.
அவங்க நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ சின்ன சின்ன குழப்பங்களை ஆம்பளைங்க நம்மளால தீர்க்க முடியாது சார். ஒரு தாய் இருந்தால் தான் தெளிவுபடுத்த முடியும். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார். ப்ளீஸ். சரியா தப்பான்றது எனக்கு தேவையில்ல. என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கையை என் குழந்தைகளுக்காக தான். சரி, அதை விடுங்க. ஆமா, 2 நாளா உங்களை ஆளை காணுமே, எங்கடா போயிருந்தீங்க? சார் ஆக்சுவலா சவுத்ல இருக்க சார் டெம்பிள்ஸ்ல சார் நான் சொல்றேன் சார், அதை நான் சொல்றேன் சார். சார் நான் ஒரு ரிப்போர்ட் விஷயமா கேமராவை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் சார். அன்வரும் அங்க வந்து என் கூட ஒட்டிக்கிட்டு டேய் இந்த பாரு, போட்டோ எடுக்கிறது உன்னோட வேலை. நான் கை காமிக்கிற இடத்துல போய் போட்டோ எடுக்கணும். அதை விட்டு அதிகமா பேசினா நல்லா இருக்காது. இருக்கிற வேலை போயிடும். சும்மா இரு. வளர விட மாட்டீங்களே சார். சவுத்தில் இருக்க சில கோயில்களில் சிலை திருட்டு போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் கேதர் பண்ண நானும் இவனும் போயிருந்தோம். ரிப்போர்ட்டை கேதர் பண்ணிட்டோம். இது நல்லா இருக்கே. இந்த வாரம் இஷ்யூக்கு இதே கவர் ஸ்டோரியா போடலாமே. சரி, நீங்க 2 பேர் போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். டே வாடா. இதோ வரேன். சார் கையை கொடுங்க சார், கொடுங்க சார். கரெக்டா பேசுறீங்க சார், மாறாதீங்க சார். மனசு மாறவே மாறாதீங்க. இவன் சொன்னான்றதுக்காக இன்னொரு கல்யாணம் நீங்க கண்டிப்பா பண்ணிக்காதீங்க சார். அப்படி பண்ணீங்கன்னா அன்னைக்கு நீங்க பண்றது துரோகம் இல்லையா சார்? பண்ணாதீங்க சார். டேய் போடா. பேச விட மாட்டியே. ச்சே. உள்ள போ. போறேன். சார், உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காவது நீங்க இன்னொரு கல்யாணம் அவசியம் பண்ணிதான் ஆகணும். வாழ்க்கைன்றது ஒரு மலர் மொட்டு மாதிரி. காலம்தான் அதை மலர வைக்கணுமே தவிர நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது மலராது. நம்மளால பிச்சு பார்க்க முடியாதுடா. போடா, போய் வேலையை பார். போ. வா நரசன், வா கூட்ட கொஞ்சம் பேசணும். கமிட்டி கூட்டத்துல அவ வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறான். நீ பேசாம இருந்தா எப்படி? கோயில் விஷயம் நம்ம கையை விட்டு போயிடும்பா. ஒப்பா இல்லாத நேரத்துல நீ தானே பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் செய்யணும். நீ பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோ, கோயில் நம்ம கையை விட்டே போயிடுமே. போட்டும். மானம் போச்சு, கௌரவம் போச்சு. கோவில் தானே, போட்டோம். எனக்கு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. நரசிவம், இதுல குடும்ப விஷயத்தை போட்டு எதுக்கு குழப்பிக்கிற? அதை அங்கேயே விட்டுடு. அது உன் சொந்த பிரச்சனை. இது கோயில் பிரச்சனைப்பா, உன் குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. நீ எதுவுமே பேசாம இருந்தா கோயில் உங்க கையை விட்டே போயிடும். அப்புறம் 100 வருஷத்துக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காந்தி மதியமா உங்ககிட்ட வந்து போராடிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்க போய் அவங்க கிட்ட போராட வேண்டியிருக்கோம். இது தேவையா? யோசிச்சு பாரு. இதை பாருங்க, எது செய்யறதா இருந்தாலும் எங்க அப்பாவை கூப்பிடுங்க, அவரை வச்சுக்கிட்டு எத்தையோ செய்யுங்க, என்ன விட்டுருங்க. அவர் தான் மெட்ராஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு தவசிக்கிட்டு இருந்து கையெழுத்து வாங்காம வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. இங்க நீ ஏதாவது பண்ணுப்பா. என்ன செய்ய சொல்றீங்க? தம்பி, நான் உங்க வீட்டு வேலைக்காரன் தான். இருந்தாலும் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. தவசி ஐயா வந்தாருன்னா கோயில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போயிடும். நீங்க வந்து அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். ஒரு வார்த்தை. அமன் நீ மெட்ராஸுக்கு போ, தவசி தம்பிக்கிட்ட பேசு. இங்க இருக்கிற நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லு. விசாலத்தையும் பார்த்து மனம் விட்டு பேசு. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா தமிழ் அரசும் சரியாயிடும், கோயில் பிரச்சனையும் முடிஞ்சிடும். போப்பா. எப்படி போவேன் சொல்லுங்க? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்க அண்ணியை போய் நான் பார்ப்பேன்? அவங்க அழுத அழுக இன்னும் என் கண் முன்னாலேயே நிக்குது. ரொம்ப தப்பு செஞ்சிட்டேன், ரொம்ப தப்பு செஞ்சிட்டேன்.
என்னால போக முடியாது. நல்ல சிவம், நான் ஐயா அவரை வற்புறுத்த வேண்டாம். இன்னைக்கே நான் பட்டணத்துக்கு போகிறேன், ஐயாவை பார்க்குறேன், தவசி தம்பியும் பார்க்குறேன். எல்லா வரும் எடுத்து சொல்லி அவங்கள கையோடு கூட்டு வந்துடுறேன். ஐயா நான் வரேன் ஐயா. போயிட்டு வா சுப்பையா. தம்பி நான் போயிட்டு வரேங்க. நல்ல சிவம், வா வா வா. வனவாசம். இந்த ஊருக்கு 14 வருஷத்துக்கு வனவாசம். சங்கு திருவிழாவும் நடக்க போறதில்ல, பிரிஞ்ச குடும்பமும் ஒண்ணு சேர போறதில்ல. நெருப்புல விழுந்த பூச்சி மாதிரி துடிக்காத. உன் மனசு முழுக்க மிதக்க போகுது, மயக்கத்துல மிதக்க போகுது. உன் கூட இருக்கிற ஒருத்தரையாவது காப்பாத்து, இல்லைனா அவன் பிச்சைக்காரன் ஆயிடுவான். பாவிக்கண்ணு, முட்டைக்கண்ணு, முண்டக்கண்ணு, கொள்ளிக்கண்ணு, எல்லா கண்ணும் நாசமா போனோம். என்ன மாமி, குழந்தைக்கு திருஷ்டி கழிக்கிறீங்களா? நல்லா கழிங்க. எந்த பாவி கண்ணு பட்டுதோ பாவம் அவங்க. படுபாவி கண்ணு பட்டிருக்கு. போங்க மாமி, நீங்க போங்க. ராஜா, விசால முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அம்மா விசாலம், நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? முதல்ல உன் குழந்தை என்கிட்ட கொடு. ஒரு வாரம் எங்க வீட்டுல வச்சிருந்து நானே உங்ககிட்ட கொடுத்துறேன். என் குழந்தைய நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். ஆட என்னம்மா, நான் என்னமோ குழந்தைய கடத்திட்டு போற மாதிரி. அம்மா, இந்த பேரனை பாக்குறதுக்கு அங்க ஒரு ஜீவன் துடியா துடிச்சிட்டு இருக்குமா, அங்க காமிச்சிட்டு நானே கையோட கொண்டாந்துடுறேம்மா. இல்லங்கய்யா, இனிமே என் குழந்தைய பிரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீங்க வேற எதை பத்தியாவது பேசுறதுன்னா பேசுங்க. குழந்தை காணாம போச்சுங்கிற வருத்தத்தில் அப்பாவை தாறுமாறாக பேசிட்டேன். அவர் கால் தூசி கூட போட மாட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த ஊர் அவருக்கு சரிப்பட்டு வராது. பேசாமல் சந்தோஷமாக ஊருக்கு போக சொல்லுங்க. ராஜா, அவர் சந்தோஷமா ஊருக்கு போகணும்னா நீ கையெழுத்து போடணும். நீ கையெழுத்து போட்டாதான் அவர் சந்தோஷமா ஊருக்கு போவார். இத பாரு ராஜா, நீ சொந்தமா தொழில் பண்ணி பெரிய ஆளா வரணும்னு அவர் ஆசைப்படுறார். அதுக்காக கோயில் நடத்த அடமானம் வச்சாவது பணத்தை கொடுக்கறேன் போய் சொல்லுங்கன்னு சொல்லி என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய அனுப்பிச்சு வச்சேன். இத பாரு ராஜா, ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கு யோசனை பண்ணி வச்சிருக்கிய? அது சம்பந்தமா நான் ஒரு முடிவும் பண்ணல. ஆனா கோயில் நிலத்து மேல பணம் வாங்குறது தான். ஆட என்ன ராஜா, எப்ப பாரு கோயில் நிலம் கோயில் நிலம் அதையே சொல்லிட்டு இருக்க. அப்போ அன்னைக்கு கோயில் வாசல்ல வச்சு நான் சொல்றதெல்லாம் கேட்கறேன் சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அது பொய்யா இல்ல மறந்துட்டியா? அதை நான் மறக்கல, நீ சொல்றபடியே செய்யறேன். ஆனா கோயில் நிலத்தை அடமானம் வச்சு பணம் வாங்குறது தான் எனக்கு சரியா தோணல. இத பாரு ராஜா, இன்னும் 2 நாள்ல ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த பிசினஸ் வந்து பாரு, அது பிடிச்சிருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு. பத்திரத்தை கொண்டாட, கையெழுத்து போடு, பணத்தை வாங்கு, தொழில் ஆரம்பி. பத்திரத்தை நான் பாத்துக்கிறேன். யோசிக்காதே, நான் சொல்றபடி செய். அதுக்கப்புறம் உன் நிலைமை எப்படி மாறுதுன்னு பாரு. வரட்டுமா ராஜா? அம்மா விசாலம், வரம்மா.
ஏன்டா அலையுற? டேய் சாத்தப்பா, இந்த கன்னி பொண்ணோட வரேன்னு சொன்னாலும் சொன்னேன். 1/2 மணி நேரமா நான் தவிச்ச தவிப்பு எனக்கு தாண்டா தெரியும். கையெல்லாம் உதிருது. ஓபன் பண்ணட்டா? ஊத்தி தொலை. என்னடா தண்ணி கூட ஊத்தாம ராவா அடிக்கிற? இதோ பாடுறா, முதல் ரவுண்டு ராவா போனோம்டா, மத்ததெல்லாம் அப்புறம் தான்டா. டேய் சாத்தப்பா, ரொம்ப நாளா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா. என்ன? இந்த தவசி நாய் பின்னாடி நீ எதுக்கு சுத்துற? இந்த சாத்தப்ப காரியம் இல்லாம யார் பின்னாலும் சுத்த மாட்டான் தெரியும்ல. அதனாலதான் கேக்குறேன், தவசி குழந்தைய எதுக்கு கடத்தின? ஏண்டா சாத்தப்பா, ஊர்ல கோயில் தர்மகர்த்தாங்கிற பேர்ல சிலைய கடத்துற, ஏமாந்தவன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிற, அதுக்கு என்ன மாதிரி போலீஸ்காரன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருப்ப. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்குற இந்த தவசி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? ஏய், ஒரு பெக்கு உள்ள போயிட்டா நீ விஷயத்தை கலராம விட மாட்டியே. தவர், எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ ஏன் தவசி பின்னாடி சுத்தற? யோ, நீ நினைக்கிற மாதிரி தவசி ஏப்ப சாப்பான ஆள் இல்லையா? அண்ணாமலையார் கோயில் முழு உரிமையும் அவன் கையில தான் இருக்கு. அவன் ஒரு கையெழுத்து போட்டா போதும், கோயில் நம்ம கையில வந்துடும். கோயிலை சுத்தி ஏகப்பட்ட நிலம் இருக்கியா? ஒரு ஊரே இருக்கு. அந்த கோயில் நிலத்தை 100 வருஷத்துக்கு குத்தகை எடுத்திருக்காங்க. அந்த குத்தகை முடிய 2 மாசம் தான் இருக்கு. கடந்த 100 வருஷமா அந்த பட்டாளத்தர் குடும்பம் தான் அனுபவிச்சுட்டு வருது. அதே ஊரை சேர்ந்த காந்திமதிமாங்கிற பொம்பளைக்கும் அந்த கோயில் சொத்து மேல ஆசை வந்துருச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக அந்த அம்மாவுடைய பையன் உலகநாதனையும் தவசி தங்கச்சி அண்ணாமலைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? இப்ப இந்த குத்தகை பட்டாளத்தாருக்கோ இல்ல காந்திமதிக்கோ போச்சுன்னா நமக்கு என்ன லாபம்? அதனாலதான் பட்டாளத்தாருக்கும் தவசிக்கும் மத்தியில நல்ல மாதிரி நடிச்சு அந்த நிலத்தை அடமான வச்சு பணத்தை வாங்கி வியாபாரம் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் கோயில் நிலத்தை என் பேர்ல எழுதி வாங்கிக்க போறேன். இப்ப அந்த நிலம் என் கைக்கு வந்துச்சுன்னா சும்மா ஒரு 10-15 வருஷம் அந்த ஊர்லயே விவசாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயில் நிலத்தையே பிளாட் போட்டு வித்துற போறேன். இதுக்காக தான் இந்த தவசி பின்னால சுத்துறேன். இப்ப புரியுதா? இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிற? ஏன் நடக்காது? இல்ல, தவசிய பார்த்தா அப்படி ஒண்ணு மாக்கா மாதிரி தெரியலையே. ஆட போய, அந்த மாக்கான எவையா நம்புறான்? தவசி பொண்டாட்டி விசாலம் இருக்காளே, அவ என்ன நம்புறா? அந்த நம்பிக்கையை வச்சு கோயில் நிலத்தை ஒரே வருஷத்துல எழுதி வாங்கிக்க வேண்டியதானே. நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா, நம்ம ராமச்சந்திரன் அதாயா கல் குவாரி வச்சிருக்கானே, அவங்கிட்ட தவசியை கூட்டிட்டு போறேன். அந்த கல் குவாரியை காமிச்சு அந்த வியாபாரத்தை ஏற்பாடு பண்ண போறேன். தவசி நாளைக்கு கிரைனைட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அவன் லாரியிலேயே நம்ம சிலை கடத்த போறோம். மாட்டினா அவன் மாட்ட போறான், நமக்கு என்ன? இது ரொம்ப நீண்ட வருஷம் ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. ஆமாய்யா, தவசியும் விசாலமும் கிராமத்து ஆளுங்க, விசுவாசம் உள்ளவங்க. அவங்க என்ன நம்பணுங்கிறதுக்காக தான் குழந்தைய கடத்துற மாதிரி கடத்தி நானே திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு அங்க பிரதர்ஷனமும் பண்ணி என்ன முழுசா நம்புற அளவுக்கு பண்ணிட்டேன். என்ன இன்னும் புரியலையா? அதாவது மகாபாரதத்துல துரியோதனுடைய செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் அவங்க அண்ணன் தம்பிகளை எதிர்க்கல, அதே மாதிரி தவசியும் விசாலமும் என் செஞ்சோற்று கடனுக்காக எனக்கு உதவி பண்ண போறாங்க. அந்த கோயில் நிலத்தை நான் எழுதி வாங்கிக்க போறேன். இப்போ அது புரியுதா? புரியுதாவா? டேய், நீ பயங்கரமான கேடிடா. இன்னொரு லாட்ஜ் போடு. எவ்வளவு பெரிய கல்ல மிஷின் எப்படி அறுக்குது பாரு. வா, அங்க போய் பேசு. வா ராஜா, வா. ஐயா, கல்லுகளையே கருங்கல் தான் கடினமான கல்லுன்னு சொல்லுவாங்க. காய்கறி நறுக்கிற மாதிரி இப்படி நறுக்குது. இப்படி ஒரு மிஷினு, இந்த சத்தம், இந்த ஃபேக்ட்ரி, இதெல்லாம் நான் பார்த்தே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் கோயில், தீபாராதனை, மணி சத்தம், அவ்வளோதாங்க. ஆமாம் ராஜா, உங்க கோயில்ல உனக்கு என்ன வருமானம்? என்ன அதிகமாக போனால் ஒரு 1000 ரூபாய் கிடைக்குங்க. அதுவும் உண்டியல் வருமானம். இங்க நடக்கிற கல்லு வியாபாரத்துல எவ்வளவு லாபம் தெரியுமா? ஒரு மாசத்துல 1 கோடி ரூபாய் வரும். அடேங்கப்பா. ஆமா, இந்த வியாபாரத்தை தான் நீ ஆரம்பிக்க போற. நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கையெழுத்து போடணும். இந்த கையெழுத்தால உன் தலையெழுத்தே மாறப்போகுது.
வாங்கய்யா, வணக்கம். வாங்க மூர்த்தி. இவர் பேர் மூர்த்தி, இந்த கம்பெனி முதலாளி. வணக்கம் சார். இந்த பாருங்க சார், இது என்னுடைய சின்ன யூனிட். ஜப்பானுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி ஆகுது. வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் லாபம் கிடைக்குது. பக்கத்தில் பெரிய யூனிட் இருக்கு, அதையும் வந்து பாருங்க. நான் கூட தொழில் தொடங்கும் போது என்னமோ ஏதோ பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஐயா பேச்சை முழுமையாக நம்பித்தான் என் சொத்து பூரா போட்டு முதலீடு பண்ணேன். இன்னைக்கு நான் ஓஹோன்னு இருக்கிறேன். அவர் சொன்னபடி கண்ணை மூடிட்டு எல்லா இடத்துலையும் கையெழுத்து போடுங்க. அவர் முழுமையாக நம்புங்க, உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமாயிடும். வா தம்பி. குடு குடு. ஐயா இந்தாங்க, சாப்பிடுங்க. அடடா, ஒன்றும் நினைக்காதீங்க. நான் கூட தொழில் தொடங்கும் போது முதல்ல இப்படி தான் டீக்கரைப்பட்டுச்சு. நான் அபசகுனமாக இருக்குமோன்னு நினச்சேன், அதுவே அதிர்ஷ்டமாக மாறிடுச்சு. ஐயா நினச்சா அபசகுனமும் அதிர்ஷ்டமாக மாறிடும். நீங்கள் முழுமையாக ஐயாவை நம்புங்க, ஓஹோன்னு வருவீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ராஜா, நீ போய் கார்ல இரு. சரி, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். கொடு. இந்தா குடி. மூர்த்தி, எப்படி? நான் சொன்ன மாதிரி சூப்பரா ஆக்ட் பண்ணிட்டேன். என்னமோ இன்னைய வரைக்கும் இந்த கம்பெனிக்கு மேனேஜர் தான். நீங்கள் முதலாளி நடிக்க சொன்னீங்க, நடித்தேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா நீ வேலைக்கு வேட்டு வந்துருமோன்னு. உன் முதலாளியை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, பையில வச்சிருக்கேன். இந்த பணத்தை புது வருஷத்துக்கு செலவுக்கு வச்சுக்கோ. சந்தோஷங்க. பிள்ளைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்தாங்க. விசாலம், நேத்து வாங்கின காப்பி பொடி, இன்னைக்கு வாங்குற சக்கரை, நாளைக்கு வாங்க போற பால் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நாளை கழிச்சு மறுநாள் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுத்துடுறேன்டி. பரவாயில்ல. வரேன். உங்க மாமிக்கு விவசாயம் இல்லை, உனக்கு விவசாயம் இல்லை. சோத்து போடுவா. விசாலம், விசாலம், விசாலம். என்னக்கா? அவர் வராரு. யாரு? அவர் அதாண்டி அந்த மீசக்காரர் வரார். வாங்க அண்ணன். ஐயோ, என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாமாக்கு மீசை வச்சு பாத்துட்டீங்களா? ஐயோ, உங்களை மாதிரி தான் வச்சுக்க சொன்னேன். அவருக்கு முளைக்க மாட்டேங்கிறது அழவு. விசாலம், அவரை சத்து திரும்பிக்க சொல்லுடி. ஏன்? நீக்கு வெக்கமா இருக்கு. நான் திரும்ப மாட்டேன். குறும்பு பண்ணாதீங்க. வாங்க. போயிட்டாரா? வரேன்டி. சாப்பிடுங்க. இல்லம்மா, இருக்கட்டும். பரவாயில்ல, சாப்பிடுங்க. போதுமா? அப்புறம் என்ன திடீர்னு காரணம் இல்லாமல் இந்த பக்கம் வரமாட்டேங்களே? காரணம் இருந்தால் தான் தங்கச்சி வீட்டுக்கு வரணுமா? நான் தான் வர சொன்னேன். ஏம்மா வீணா அவர் சிரமப்படுத்துற? தவசி, 2 நாள் முன்னாடி செட்டியார் கூட கல்குவாரிக்கு போனீங்களா? அதை பற்றி விசாலங்கிட்ட எதுவும் சொல்லலையா? அதான் விசாரிக்க சொன்னிச்சு. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? கல்குவாரி, கல் இருக்கிற இடம், பொடிச்சொல்லி பண்ணுற இடம் எல்லாத்துக்கும் போயிருந்தோம். செட்டியாரும் மற்றவங்களையும் ஏதோ பேசிட்டாங்க. ஒன்றும் புரியல. ஒன்று மட்டும் நல்லா புரியுது, நல்லா பணம் புழங்குற இடம்னு. தெரியாத தொழில், புரியாத அனுபவம், எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி நடத்துறதுன்னு ஒன்றும் புரியல. ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? வித்தையை கற்றுக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் சுலபமாயிடும். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் அப்பான்னு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. செட்டியார் நம்பிக்கையோட சொல்றத பார்த்தா எனக்கே அந்த வியாபாரத்தை பண்ணணும் போல தோணுது. வலிய ஒருத்தவங்க உதவி பண்ண வரப்ப நாம ஏன் வானாங்கணும்? அவர் நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. வலிய ஒருத்தர் வந்து நமக்கு உதவி பண்றாங்கன்னா அதுல ஏதாவது விலங்கு இருக்கும். நல்லா யோசிங்க. இல்லைண்ணே, எனக்கு அவரை பார்த்தா தப்பா தெரியல. ரொம்ப நல்லவர். நாங்க வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் அவரை மறக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் அண்ணே. என்ன 200 வருஷத்துக்கு மேலே ஆண்டு அனுப்பிச்ச கோயில் நிலத்தை மாறுபாடு கிட்ட அடமான வைக்க வேண்டி வருதுன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு இதை பற்றி எந்த டீட்டெயில் தெரியாது. நல்லா யோசிங்க. யாரையும் நம்பாதீங்க, ஆனால் வியாபாரம் பண்ணுங்க. நாளைக்கு பையனுக்கு விவரம் தெரியும் போது
அவன் கஷ்டப்படக்கூடாது. எனக்கும் அதான் ஆசைல்ல. நாளைக்கு என் புள்ள என்ன மாதிரி தற்குறியா இருக்கக்கூடாது பாருங்க. அவன் வாழ்க்கையில யார்கிட்டயும் கையேந்தி நிக்க கூடாது. செட்டியார் சொல்ற வியாபாரத்தையே பண்ண சொல்லுங்க. நீங்க சொன்ன அவர் கேட்பார். சரிம்மா, நீ அழாத. தவசி, ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் ரசம் ஊத்து. ஏன் எதுவுமே பேசாம இருக்க? இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சு ஏதாவது சந்தோஷமா பேச. இது பாரு, நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சு பாருங்க. என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீச்சு காத்து வாங்கினா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஹோட்டல்ல இருந்து வரும்போது நான் பேசணும்னு ஒண்ணு சொல்லலையே. இந்த பக்கம் வரக்கூடாது, அப்படி போய் விளையாடு போ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இல்லை? நீங்கள் டாக்டர் கைலாசத்தோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார், அது உங்கள் ஒய்ஃப் தானே சார்? அதுவும் அங்கே நிற்கிறாங்களே அவங்க உங்கள் ஒய்ஃப் தான். என்ன தெரியலையா? அன்னைக்கு தியேட்டர் முன்னாடி ஆட்டோவில் ஃபிலிம் ரோல் கொடுத்துட்டு போனேன். நான் தான் சார் கூப்பிடுங்க அந்த ஃபிலிம் ரோலை. இவங்கிட்ட ஃபிலிம் ரோல்? ஆமாம் சார், அவங்க கையில் தான் கொடுத்தேன் சார். அவங்க கூப்பிட்டு சார் அந்த ஃபிலிம் ரோலை வாங்கிக்கிறோம். உங்க ரெண்டு பேரும் எனக்கு யாருன்னே தெரியாது சார். என்கிட்ட எந்த ஃபிலிம் ரோலும் இல்லை. நான் சொல்கிறேன் சார், நான் சூரியன் பத்திரியோட சபையேட்டர், என் பேர் அன்வர், இவர் எடிட்டர் கதிரேசன். உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுங்க, அந்த ஃபிலிம் ரோல் வேணும். இதெல்லாம் யார் கேட்டா? சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ், அந்த ஃபிலிம் ரோலில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது சார். உங்கள் ஒய்ஃபை கூப்பிடுங்க சார் ப்ளீஸ் சார். அந்த ஃபிலிம் ரோல் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்போ போறீங்களா இல்லையா? சார் ப்ளீஸ் சார், அவங்களை கூப்பிடுங்க சார், நான் வாங்கிக்கிறேன். அவங்க கிட்ட தான் இல்லைன்னு சொல்றேன்ல, முதல்ல கையை விடுங்க ப்ளீஸ். அந்த ஃபிலிம் ரோல் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். யோ ஏன் அவளை தள்ள? சார் சார் இல்ல படிச்சதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏன் கலாட்டா பண்ற? ப்ளீஸ் சார். சார் இப்போ எதுக்காக சண்டை போடுறீங்க? என்ன ஞாபகம் இருக்காமா? அன்னைக்கு ஹோட்டலில் ஃபிலிம் ரோல் கொடுத்துறேன் தியேட்டர் வாசல்ல. அண்ணாமலை நீ பேசாம போ, அவங்க கிட்ட ஃபிலிம் ரோல் கொடுங்கம்மா ப்ளீஸ். ஃபிலிம் ரோல் கொடுத்தா ரொம்ப உதவியா இருக்கும். இல்ல அது முக்கியமான விஷயம் இருக்குமா? இல்லங்க, எங்க கிட்ட எந்த ஃபிலிம் ரோலும் இல்லை. நான் தூக்கி நீ போக முடியாதுங்க. என்ன மிரட்டுறீங்க? அத தூக்கி போட்டுன்னு சொல்றேன்ல. நீங்க வா நம்ம. ஹலோ ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க? ஒருவேளை எங்க அண்ணன் சாத்தப்பனோட ஆளுங்களா இருக்குமோ? இல்லை சார், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இன்னசென்ட் பீப்புள் தான். அவர் ரொம்ப பயந்துருக்காரு, இதனால எங்க பிரச்சனை வந்துருமோன்னு. கவலைப்படாதீங்க, அந்த ஃபிலிம் ரோலை நான் வாங்கி கொண்டுறேன். நீங்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும். ஏய் முந்திரிக்கோட்டை, ஏய் குழந்தைங்களா, ஹலோ இங்கே வாங்க, எல்லாம் வாங்க, நான் வாங்கி வந்துடுறேன் சார். சரி போ. ஐயா ராசா, என்னையா அது இப்படி உட்காந்துருக்கீங்க? அப்பா
அப்பா ஞாபகம் வந்துச்சா? ஊருக்கு போனோன்னா ஐயாவை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி. உங்க அண்ணன் நல்ல சிவன் எங்க இருக்காங்க? மேல படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் பொண்டாட்டியோட. ஐயோ, அப்படிலாம் சொல்லப்படாப்பா. பட்டணத்துக்கு போற, அவரை பார்த்து சொல்லிட்டு போனோம். கூப்பிடு. அண்ணே, அண்ணே. தேவரையா வந்திருக்காங்க. வர. அப்புறம் தவசி அண்ணனையும் அம்மாவையும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன். லெட்டர்லாம் போட சொல்லுங்க. குட்டி பையன் சிவகுமார இப்போ எனக்கு அரை பரீட்சை நடக்குது. அது முடிஞ்சதும் லீவு கிடைக்கும். அப்ப நான் மெட்ராஸ் வந்து பாக்குறேன். கிளுகிளுப்புலாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுங்க. செல்ல கண்ணு. என்னையா? அண்ணாமலை மெட்ராஸ்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. புதுசா வந்த சப் இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் வந்து அண்ணாமலை லாரி ஏற்றி கொண்டுடுவேன்னு அப்படின்னு பேசிட்டு இருந்தான். இதெல்லாம் யாரு வேலை? சொல்லு, யாரு? இந்த பொம்பளை தான் ஏற்பாடு பண்ணிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஒரு உசுரை கொள்றதுன்னா சாதாரணமா? போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு, அவங்க பாத்துக்காங்க. பயப்படாதப்பா. அண்ணாமலையை பாத்தீங்கன்னா கேட்டதா சொல்லுங்க. ஆக்கல, எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. பார்த்தா கண்டிப்பா சொல்றேன். தைரியமா இரு. தேவரே, வாங்க தேவரே. வணக்கம் தம்பி. மெட்ராஸ் பரப்பிட்டீங்களா? ஆமையா. செக் புக் இது அப்பா கிட்ட கொடுத்து 4-5 செக்கில் கையெழுத்து வாங்கி அமுச்சு வைங்க. அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், இது அவர்கிட்ட கொடுத்துருங்க. சரி. ஐயா உடுத்து மாத்துக்கு வேட்டி சட்டை வேணும்னு சொல்லி இருந்தேன். இந்தாங்க புடிங்க. கொண்டாங்க. இதுல அவரோட எல்லா வேஷ்டி சட்டை ஜிப்பா வச்சிருக்கேன். அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேயே இருக்க சொல்லுங்க. வர வேண்டாம்னு சொல்லுங்க. தமிழரசி, இந்த வீடை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டா போதும். தமிழரசி, நீங்க சும்மா இருங்க. ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்ல. அப்புறம் நாம எல்லாரும் மெட்ராஸ்ல போய் செட்டில் ஆயிடலாம். அது வரைக்கும் அவர் அங்கேயே இருக்க சொல்லுங்க. இங்க வர வேண்டாம்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க. என்னடாச்சே? இங்கு வரல, அதான் பண்ணேன். மத்தியானம் சாப்பிட வராம எங்க போன? உன்னதான் கேக்குற, காது செவிடா. எங்க போன? தங்கம்மா வீட்டுல சாப்பிட்டேன். எங்க? தங்கம்மா வீட்டுல சாப்பிட்டேன். தங்கம் அம்மாவா? ஏண்டா கோமதி நாயகம் வீட்டுக்கா போன? ஏண்டா அங்க போன? ஏன் போன? ஏற்கனவே அவன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு சொத்துல பங்கு கேட்கறான். இப்ப நீ போய் அம்மாவுக்கு சொந்தம் கொண்டாடு. மொத்த சொத்தை அவன் பேர்ல எழுதி வச்சிடலாம். ஏண்டா போன? இங்க யாரும் உனக்கு சரியா பாத்துக்கிறது இல்ல, சாப்பாடு போடுறது இல்ல. உனக்கு என்னடா இங்க குறை? சொல்றா, உன்னதான் கேட்கிறேன். ஏன் போன? அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். அதனால நான் அவங்க வீட்டுக்கு போத்தோன்னு எனக்கு தப்பா தெரியல. ஓஹோ, உன் அப்பாவுக்கு இருக்கிற வப்பாட்டிங்க எல்லாம் உனக்கு அம்மா மாதிரியா? உங்களையே நான் அண்ணின்னு கூப்பிடுறேன், அவங்கள அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. ஏண்டா அந்த வப்பாட்டியும் நானும் ஒண்ணா? இன்னொரு அடி என் மேல பட்டுச்சு, நானும் திருப்பி அடிப்பேன். ஜாக்கிரதை. என்னடா திமிரா பேசுற? உன் பொண்டாட்டி ஒருத்த அடிக்கிற பாத்துட்டு சும்மா நிக்கிற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? டேய், என்ன தைரியம் உனக்கு? அடிக்காதீங்க. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். மெட்ராஸ்க்கு போறேன். நம்பி பாவிகளா, அனாதை அடிக்கிற மாதிரி பச்சை புள்ளை எப்படி அடிச்சு துரத்துட்டீங்களே. நல்லா இருப்பீங்கடா பாவி. நம்பி நம்பி எங்கய்யா போற? எங்கய்யா விடு. ஒரே இடத்துல நின்னா நாட்டம் எடுத்துரும். ஓடி ஓடி ஒவ்வொரு கதவா தட்டு, சொர்க்க வாசல் திறக்கும்.
பேலன்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. என்னங்க என்ன கதவு திறந்துருக்கு? ஆமா. அண்ணாமலை, யாரும் வந்த மாதிரி தெரியல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இல்லைங்க, ரூமுக்கு யாரோ வந்திருக்காங்க. எப்படி சொல்ற? இந்த புடவை நான் இங்க வச்சிருந்தேன், இப்ப யாரோ இங்க எடுத்து வச்சிருக்காங்க. இது பாருங்க, அலமாரி வேற திறந்துருக்கு. சரி, பெட்டியை செக் பண்ணு, எல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம். எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நகையெல்லாம் அப்படியே இருக்கு, பணமும் இருக்கு. வேற ஏதாவது எடுத்திருப்பாங்களோ? நான் இதுக்கு ரிசப்ஷன்ல சொல்லிட்டு போறேன். தேவரே, என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க? என்னாச்சு தேவரே? 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஊருக்கு போறேன்னு சொன்னீங்க, எதுக்கு இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்னாச்சுன்னு சொல்லிட்டு எழுதுங்க. அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? நல்லா இருக்காருமா. பின்ன என்னாச்சு சொல்லுங்களேன். அம்மா, நம்ம கடைசி தம்பி. அவனுக்கு என்னாச்சு? நம்பி. நம்பிக்கை என்னாச்சு சொல்லுங்க. 2 நாளைக்கு முந்தைய உங்க வீட்டுக்கு வந்தாராம்மா. ஆமா, வந்து பசிக்குதுமா சாப்பாடு போடுங்கன்னா சாப்பாடு போட்டேன். அவனுக்கு என்னாச்சு? சாப்பாடு போட்டீங்கம்மா. உங்க வீட்டுல சாப்பிட்டு வந்த விஷயத்த பாவிங்க தமிழர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா கூப்பிட்டு கண்டிச்சாங்க. ஏப்பா, நாங்கெல்லாம் உங்களுக்கு சோறு போடலையா? ஏன் இப்படி எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துற, கேவலப்படுத்துறேன்னு கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டாங்க. அதுக்கு அந்த பிள்ளையாண்டா தமிழரசியை பார்த்து உங்களையெல்லாம் அண்ணின்னு சொல்லும்போது அவங்களையே நான் அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கேட்டுச்சும்மா. அவ்வளவுதாம்மா. வாய் வார்த்தை முத்தி கைகளை பாய் புருஷனை மொட்டாட்டி ஒன்னா சேர்ந்து அனாதை அடிக்கிற மாதிரி அடியோ அடின்னு அடிச்சாங்கம்மா. பச்சை மண்ணு அடி வாங்க முடியாம எங்க போச்சோ தெரியலம்மா. அவ போற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஒரு பக்கம், பச்சை ஒரு பக்கம், சங்கத்தேவர் ஒரு பக்கம் 2 நாளா தேடி பார்த்தம்மா. பிள்ளை எங்க இருக்கான்னே தெரியலம்மா, தெரியல. பட்டணத்துக்கு போய் ஐயா கிட்ட என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல தாயி, ஒண்ணுமே புரியல. ஐயோ, அந்த பிள்ளை ஊர் உலகம் தெரியாத பிள்ளையாச்சு தேவரே. பாசத்துக்காக எங்கிற புள்ள எங்க போனானோ என்ன செய்யறானோ. ஐயோ, நம்ம வீட்டுக்கு வந்து இன்னொரு வீடுன்னு கூட தெரியாம பசிக்குதுமான்னு சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு புள்ள தேவரே. அது கூட தெரியாத வெகுளி யார பையாவ. கடவுளே, இந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துட்டு இருக்க? தெரியலப்பா தேவரே. அவன் விசாரத்து தான் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கான். அவளதான் தேடி மெட்ராஸ் போயிருக்கணும். நீங்க முதல்ல மெட்ராஸ்க்கு போய் தேடி பாருங்க. அவன் அங்கதான் இருப்பான். முதல்ல போய் தேடி பாருங்க. சரிம்மா. ஆக பட்டாளத்தோட குடும்பம் உடஞ்சி சுக்குநூறாய் போயிட்டு இருக்கு. சாந்தி, உன் தம்பி வீட்டை விட்டு காணாம போயிருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? தம்பியா? எனக்கு எதுக்குமா வருத்தம்? நான் என்ன நடக்காததையா சொல்றேன்? அந்த குடும்பத்தில் நடக்கிறது தானே சொல்றேன். அந்த குடும்பமே ஒரு ஓடுகளி குடும்பம். முதல்ல தவசி ஓடினாரு, அப்புறம் நம்பி, அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஓட போறாங்களோ. சாந்தி, அப்படிலாம் சொல்லாதம்மா. இது வரைக்கும் உன்னை ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேனாம்மா. அம்மாடி, நீ வாழ வேண்டிய பொண்ணு. என் வாயில என்ன சாபம் கொடுப்பீங்களா?
இல்லம்மா. ஆமா, அந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன தூதரா? அம்மா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அங்க நடக்கிற இழவு விஷயத்தால ஏன் இங்க வந்து சொல்றீங்க? நாங்க கேட்டோமா? உங்க சாவகாசமே வேண்டான்னு தான் நாங்க ஒதுங்கி இருக்கோம். சும்மா ஏன் சுத்தி சுத்தி எங்ககிட்டே வரீங்க? இத பாருங்க தேவரே, எங்க அம்மாவை பார்த்து பேசுறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். அம்மா, என்னமோ ஆம்பளை பைய ஓடுனதுக்கே இப்படி கதறி அழறீங்க. அடுத்தது யார் தெரியுமா ஓட போறா? உங்க சின்னையா இருக்காரே, நல்ல சிவம். அவரோட பொண்டாட்டி தமிழரசி. அவ புதுசா வந்திருக்காருல சந்தானம், சப் இன்ஸ்பெக்டர். அவன் கூட ஓட போறா. அம்மா, அந்த குடும்பத்தை பத்தி அப்படிலாம் சொல்லாதம்மா. காது கொடுத்து கேட்க முடியலம்மா. சாந்தி, போ கோயிலுக்கு போ. முதல்ல உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கோ சாமி கிட்ட. நான் எதுக்குமா கும்பிடணும்? நான் கும்பிடுறதுக்கு முன்னாலே அந்த குடும்பத்து மேல அடி விழுந்துகிட்டு இருக்கு. நான் ஒருவேளை கும்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரே நாள்ல அந்த குடும்பம் மொத்தமும் நாசமா போயிடும். அம்மா, அப்புறம் நான் எப்படி பழி வாங்குறது? நான் கும்பிட மாட்டேன். நான் வெளியில நிக்கிறேன், நீ வேணா கும்பிட்டு வா. அம்மா, என்னம்மா இது? சாந்தி பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது. உடுங்க தேவரே, அந்த சனியை பேசுறது என்ன புதுசா? அம்மா, தமிழரசி நல்ல சிவம் கோயிலுக்குள்ள இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகலான்னு இருந்தேன். நீங்க அவங்கள பார்த்து நம்பிய தேடி கண்டுபிடிக்க சொல்லுங்கம்மா. நான் நல்ல சிவத்துக்கிட்ட பேசுறேன். நீங்க முதல்ல மெட்ராஸ் போய் அவனை தேடுற வழியை பாருங்க, போங்க. சரிதாயி, நான் வர்றேம்மா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.